பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறதாவது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் அப்படி செய்தால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றும் சொல்கிறார். எனவேதான் பவுலும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று மீண்டும் பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சாலமோன் தனது நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று பவுல் சொல்கிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று யோவான் சொல்கிறார். நாம் பிறருக்காக தேவனிடத்தில் ஜெபிப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் நன்மைதான். எனவே நாம் நன்மை செய்தால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழலாம், தேவனுக்கு பிள்ளைகளாய் வாழலாம். தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய பிள்ளையாக வாழவும் அங்கும் இங்கும் ஓடி அலைய வேண்டியதில்லை. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் நமக்கு சொல்லியபடி நாம் வாழ்கிற இடத்தில், வசிக்கிற பதவிகளில், வசிக்கிற இடத்தில் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்தல் மற்றும் தான தர்மங்களை செய்தாலே தேவனுக்கு பிரியமானவர்களாக அவருடைய பிள்ளையாக வாழலாம். இதனால் நமக்கும் பிறரிடமிருந்து நன்மையையும் கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதை நாம் தியானிக்கும் போதே நாம் எவ்வளவோ நன்மைகள் செய்கிறோம், ஆனால் அதை பெற்றவர்கள் மறந்து விடுகிறார்கள், அல்லது நம்மிடமிருந்து நன்மையை பெற்றவர்கள் நமக்கே தீமை செய்கிறார்களே என்ற எண்ணம் வரலாம். அப்படி சிலர் இருந்தாலும் அவர்கள் செய்கைக்கு கிரியைக்கு தக்க பலனை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். நாம் நன்மையை செய்தால் கர்த்தர் கட்டாயம் நமக்கு நன்மையான காரியங்களையே வாய்க்க செய்வார். எனவே நாம் நம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு நன்மையானதையே செய்வோம், தான தர்மங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையே செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் விரும்புகிறபடி, நீர் பிரியப்படுகிறதுபடி, நீர் எங்களுக்கு சொல்லியபடி நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களால் இயன்ற நன்மையான காரியங்களையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல இருதயங்களை எழுப்பி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.